ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்லடி அடி 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 பார்த்துட்டு இருக்கிறது ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு லட்டு பார்த்துட்டோம், லட்டு லங்கு லோட்டு அடி லட்டு லட்டு 4 இருக்கா, 4 பார்த்துக்கோ இல்லையா? அடி 4. சோ இன்னைக்கு வந்து லிட்டு பார்த்து நிறைய பிரயோகங்கள் இருக்கு. லிட் லகாரம். இந்த லிட் எங்க வருது ஞாபகம் இருக்கா? அது சும்மா பாத்துக்கோங்க. பூதே அந்த ஸ்லோகால பார்க்கும்போது பூதே லுங்கு லங்கு லிட்டஸ்ததா அந்த லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். லிட்டு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ இது ஒரு பூத காலம்ன்றது தெரியும் இல்லையா? பூத காலத்தை சொல்லுது. சோ நம்ம அன்னைக்கு பார்க்கும்போதே பரோட்சே லிட்டு பார்ப்போம். எங்கோ நடந்தது இல்லையா? ஆமா 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 வெரி வெரி லாங் இதுன்னு சொல்லி ஆமா ரொம்ப நாள் முன்னாடி. சோ இதுக்கு பிரயோகம் முன்னே பார்த்துட்டு பாதுகால பாத்துக்கலாம். ஏன்னா நிறைய பாதுகால முன்னாடி ஆக்சுவலா அடியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில தான் பார்த்தா எக்கச்சக்க லிட்டு இருக்கு. பார்க்கலாமா? இது பார்க்கலாம். அந்த கிருதாது பார்த்தோம். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப பிரயோகத்துல இருக்கு. சரி நம்ம ஸ்லோகா மூலியமாவே போயிடலாம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம 4 சேர்த்து அதோடைய 3 9 ரூபத்தையும் பார்த்துடலாம். அப்படியே ஒரு ஸ்லோகாவா அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்லுங்க. பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம இது வரைக்கும் நீ போன கிளாஸ் எல்லாம் பார்த்திருப்ப. சுத்திக்காக லட்டு பார்த்தோம், லோட்டு பார்த்தோம், ட்ரிட்டு பார்த்தோம், லங்கு பார்த்தோம் இல்லையா? லட்டு பிரசன்ட் டென்ஸ் வர்த்தமான காலம், லோட் ஆக்ஞா அர்த்தார்த்தனா, இது ஒரு 3 சொல்றது. அடுத்தது ட்ரிட் ஃபியூச்சர் டென்ஸ் பவிஷ்யத் காலம், லங்கு பாஸ்ட் டென்ஸ் பூத காலம். இதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது லிட்டு பார்க்க போறோம். அன்னைக்கு ஒரு ஸ்லோகா சொல்லும் பொழுது லட்டு வர்த்தமானே லேட் ரேட்டே பூத்தே லுங் லங் லிட்டஸ்ததான்னு பார்த்தோம். அந்த பூத்தே லுங்கு லங்கு லிட்டு இருக்கு பாத்தியா? அதுல லங்கு பார்த்தாச்சு. இப்போ லிட்டு பார்க்க போறோம். சோ பூத்தத்துல 3 இருக்கிறதுல 2 பார்த்த மாதிரி கணக்கு இன்னையோட முடிச்சிட்டோம்னா சரியா? சோ இப்போ லிட் இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றா இங்கிலீஷ்ல. பட் நான் அடியே எப்படி வச்சுட்டு இருக்கேன்னா பரோக்ஷே அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. சோ இது நம்ம தேசிகனுடைய கிரந்தத்துல இருந்தே பார்த்துட்டோம்னா நம்ம அதோடைய ரூபத்தை அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஸ்லோகா நம்பர் பாதுகா சகஸ்ரம் ஸ்லோகா நம்பர் 123. அதாவது அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இந்த இதுல 123 எடுத்துக்கோங்க. அடி மாமி எடுத்துட்டேனா? 123 தசவதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்ரேன்னு இருக்காங்க. சக்ரேன்னு இந்த சக்கரே தான். இந்த அடிக்கடி வரும். சக்கரே வரும், சகார வரும். பட் அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் அது என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். இப்போ நமக்கு தேவையானது இது வந்து கிருதாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கிருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சான்னு ஆரம்பிக்கிறது. இப்போ எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிருதாத்துக்கு வந்து கரோத்காலதான் ஆரம்பிக்கும். கரோத்துவோ கரோத்தியோ ஏதோ அதுக்கான இருக்கும். பட் இது என்னன்னா கொஞ்சம் டஃப் கண்டுபிடிக்கிறது. ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா இனிமே ஈஸி ஆயிடும். சக்கரே சகார அப்படின்னா வந்ததுன்னா இது லிட்டு. சக்கரே சகார இது என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னா, ஒண்ணு பரஸ்மைபதி, ஒண்ணு ஆத்மனைபதி. ஏன்னா இது கிருதாத்து உபயபதின்றதுனால ஒண்ணு பரஸ்மைபதி பிரயோகம் ஒண்ணு காமிக்கிறேன், ஆத்மனைபதி பிரயோகம் ஒண்ணு காமிக்கிறேன். அப்படின்னு என்னன்னா அது முதல்ல 6 ரூபத்தை எழுதி போட்டு இது எங்க இருக்குன்னு காமிக்கிறத விட சுவாமி தேசிகன்றதுல இது எங்க இருக்குன்னு காமிச்சுட்டு இது ரெண்டும் அப்படி சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றது. ஒரே மாதிரி போகாம கொஞ்சம் டிஃபரெண்டா. அதாவது சக்கரே முதல்ல சக்கரையை காமிச்சுட்டேன். நம்ம சக்கரை எடுத்துட்டோம் அப்படின்றதுனால இது ஆத்மனைபதி தாத்து. சக்கரைன்றது அதாவது கிருதாத்து உபயபதி பரஸ்மைபதினு இருக்கும், ஆத்மனைபதியில இருக்கும். 123rd ஸ்லோகால சக்கரேன்ற பிரயோகம் இருக்கு. அது ஆத்மனைபதி தாத்து. இது ஆத்மனைபதி.
இப்போ இதனுடைய அது ரூபத்தை அடியன் என்ன இது ரூபம் என்னது அடியன்? அது பிரதம புருஷம் மத்தியம். அதான் சொல்றேன். இது பிரதம புருஷ ஏகவச்சனம். பிரதம புருஷ ஏகவச்சனம். சக்ரே இதை மட்டும் எழுதிடுறேன், ஏன்னா பார்த்து வசதியா இருக்கும். சக்ரே, சக்ராதே, சக்ராதே, சக்ரிரே. இதெல்லாம் அவ்வளோ யூசேஜ் இல்ல. சக்ரிரே எல்லாம் இந்த சக்கரே அடிக்கடி யூஸ் ஆகும். சக்கரே, சக்ருஷே, சக்ருஷே இதேதான். சக்ரா போட்டுட்டு மகாபிராணம் த. அடுத்தது சக்ருத்வே. இந்த துவே வரும்ல, அது வந்து என்ன ஆயிடுது, இது சூத்திரங்கள்னால அந்த இட்டா மாறிடுறது. முன்னூறு இடத்துல கூட பார்த்தோம் இந்த இட்டுன்றது. போன கிளாஸ்ல பார்க்கும்போது பார்த்தோம் சக்ரத்வே. அதே மாதிரி என்ன தெரியுமா, இதுல ஒரு இது இந்த லிட்டுல எடுத்துட்டோம்னா பிரதம புருஷ அண்ட் உத்தம புருஷ ரெண்டும் சேமா இருக்கும். ஓகேவா? சக்கரை தான் இருக்கும். ஆனா இத நம்ம பிரயோகத்தை வச்சுதான் நான் செய்தேன்னு சொல்றாரா சுவாமி தேசிகன், இல்ல அவன் செஞ்சானான்றத யாரோ ஒருத்தரை வச்சு செஞ்சா, ராமன் செஞ்சா இல்ல பாதுகா செஞ்சா அப்படின்னு சொல்றாளான்றத கான்டெக்ட் வச்சுதான் இந்த பிரதம புருஷ ஏகவச்சனமா உத்தம புருஷ ஏகவச்சனமா நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே அப்படிதான் வரும். ரைட்டா? அதாவது அடியன் சொல்றது லிட்லகாரத்தினுடைய முக்கவாசி லிட்டினுடைய உத்தம புருஷ ஏகவச்சனமும் பிரதம புருஷ ஏகவச்சனமும் உத்தம புருஷ ஏகவச்சனமும் ஒரே மாதிரி இருக்கும். ரைட்டா? சக்ரு வகே, சக்ரு மகே, சக்ரு மகே. அதாவது இப்ப அடியன் சொல்லிட்டு இருக்கிறது 123rd ஸ்லோகா பாதுகாவனுடையது. தசபதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்ரே. இந்த சக்ரேன்றது பிரதம புருஷமா மத்தியம புருஷமா நம்ம கன்க்ளூட் பண்ணணும் இந்த இடத்துல. சரியா? வந்து பிரதமல தான் இருக்கு. ஆமா, பிரதமாவுடைய தான். ஏன்னா செய்தாய் அப்படின்னு நீங்க காமிக்கா பாதுகாவன் சொல்றதுனால நான் வந்து இந்த எஸ்ய அதெல்லாம் வந்திருக்கேன் நானா சொல்றேன். அங்க ஆக்சுவலா எப்படி அதை இது பண்றேன்? அவ்வளவுதான் அடியேன், அவ்வளவுதான். கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அதாவது இதனுடைய அன்னை எப்படி வரும்னா, ஹே ரகுபதி பாதரக்ஷே, இந்த சம்போதனமா இருக்கு. நம்ம அது சம்போதனம் பார்க்கும்போது சொல்றேன், தெரியும் உங்களுக்கு. ரக்ஷே, க்ஷமே அப்படின்றாமே அப்படின்னு நம்ம அப்படி சொன்னோம்னா அது அட்ரஸ் பண்றது. அப்போ யாரோட பாதரக்ஷே? ரகுபதியினுடைய பாதரக்ஷே. நம்ம சமாசம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரகுபதியினுடைய உடையன்றது அங்க மறைஞ்சிருக்கும். அதான் இங்க சமாசம் சொல்றது. விக்கிரக வாக்கியம் சமஸ்த பதமா இருக்குன்னு சொல்றது. இங்க சமஸ்த பதமா இருக்கு. சமஸ்த பதம்னா ஷ்ரிங்க் பண்ணி கொடுத்திருக்காது. நம்ம புரிஞ்சுக்கிறது ரகுபதியினுடைய பாதரட்சைன்னு புரிஞ்சுக்கணும். பட் ஆனா ரகுபதி பாதரட்சைன்னு அங்க இருக்கும். அப்படிப்பட்டவனுடைய பாதரட்சையே நீ என்ன பண்ற? தசவதனன்றது ராவணன். வதனம்னா மூஞ்சுன்னு ஒண்ணு அர்த்தம் உண்டு, முகம்னு ஒண்ணு உண்டு, வாயின்னு உண்டு வதனத்துக்கு. சோ இந்த இடத்துல வதனன்ற சப்தம் முகத்தை சொல்றா. எத்தனை முகம்? 10 முகம் கொண்டவன் தசவதனன். ராவணன். சோ தசவதனுடைய விநாசம், தசவதன விநாசம் நாசம் பண்றத வாஞ்சட்டகான ஆசைப்படுறது. இச்சா, வாஞ்சா அப்படின்னா ஆசை சொல்றதுதான் தமிழ்ல வாஞ்சை அப்படின்னு சொல்றது. அந்த வாஞ்சதான் இங்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற யாரு? எந்த ஒரு ராமன். இங்க சொன்னோம் எஸ்யன்னு சொல்லிட்டு ராமனுடைய தண்டகாரண்ய யாத்திரைக்கு, தண்டகாரண்ய யாத்ரான்னு பாருங்க, தண்டகாரண்ய யாத்ரா அது குறித்து நீ என்ன பண்ண? நீ எழுந்தருளின. ஏன்னா இந்த ஸ்லோகாவோட ஜிஸ்ட் என்ன தெரியுமா? பெருமாள் வந்து பாதுகாவ காட்டுக்கு அமிச்சு விட்டார். காட்டுல இருந்து நாட்டுக்கு அமிச்சு விட்டார் அயோத்தியாக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் கூடயே இருந்தா, ராமர் கூடயே இருந்திருந்தா அவ தயையே உண்டானவா. இந்த தயையே இருக்கிறவ அவ. நிகிரகமே அவளுக்கு தெரியாது. நித்திய அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றால. அவனை வச்சு பெருமாள் வந்து பிராட்டியோடயே இருந்திருந்தானா, அதாவது பாதுகையோட இருந்திருந்தானா அங்க தசவதனனுடைய விநாசம் ஆயிருக்காது. ஏன்னா அவ போனா போறது ஐயோ பாவம் சொல்லி விட்டுருவா. ஏன்னா அவ அப்படிப்பட்டவ அவ பிராட்டி. ஆனா இது நடக்கணும்ன்றது சங்கல்பம் எடுத்துருக்கான் பெருமாள். அப்படி இருக்கிற பட்சத்துல இவளை எப்படியாவது அமுச்சு விடணும்னு சொல்லிட்டுதான் அங்க அமுச்சு விட்டான்ற மாதிரி இந்த ஸ்லோகாவுடைய உள்ள இருக்கு ஜிஸ்ட். ஏன்னா அவ அப்படி தயையே கொண்டவ. அவ வந்து அவனையும் மன்னிச்சு விட்டுருவா ராவணனை கூட. அப்படி இருக்கிறத பண்ணிட கூடாதேன்றதுக்காக தான் இதை அமுச்சு விட்டான்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தோட கருத்துக்கு சொல்றா.
இப்போ அதனால நீ செஞ்ச, அதனாலதான் சக்கரேன்னு கொடுத்துருக்கு இல்லையா, செய்ததோ அதோட பாதுகா இப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கிறா. சோ அங்க சக்கரேன்றது சொன்ன மாதிரி பிரதம புருஷ ஏகவச்சனம். இது கிளியரா இருக்கா? இது நான் அடியன் சக்கரை எனக்கு நான் பாக்குறேன், நான் உத்தம புருஷத்தை எங்க கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அடியன் கவனிக்கல இது வரைக்கும். பட் எங்க இருக்குன்னு பாக்குறேன். பட் இந்த ஸ்லோகால இது இது வந்து ஆத்மநேபதி. அதே மாதிரி சகார இருக்கு பாருங்க, சகாரன்னு ஒரு பதம் இருக்கு, அதாவது பரஸ்மைப்பதியில. இது எப்படி வரும் அப்படின்றத அடியன் சொல்லிடுறேன். சகார இதுவும் ஆரம்பிக்கும் பொழுது சகாரம் தான் இருக்கும். உத்தம புருஷத்துல சகாரம் வந்து போட்டுக்கணும், ரொம்ப ஈஸியா ஆயிடுது. ஓகேவா? இது சகாரம் நிறைய வரும். சக்ரதுஹு, சக்ருஹு. இந்த சக்ருஹு கூட நிறைய யூசேஜ் இருக்கு. சக்ருஹு, சக்ரதுஹு, சக்ருஹு, சக்கர்த்த, சக்கர்த்த. இதே மாதிரி இந்த தூ வந்து மகாபிராணமா எழுதுறேன். சக்ரதுஹு, சக்கர, சக்கர அப்படி மொட்டையா நிக்கிறது. இது சக்காரன்னு சொல்றா இல்ல சக்கரன்னு சொல்றா, பட் பிரயோகம் பொறுத்துதான். பட் சக்கார தான் நம்ம யூசேஜ் இருக்கு. பட் அடியனுக்கு உத்தம புருஷன் எங்க இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்றேன். எங்கேயாவது கண்ட பட்டுதுன்னா. சக்ரம, சக்ரும, சக்ருவ, சக்ரும, கிரு வர்றது. ரைட்டா? சோ இது கிரு தாத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அடியன் நான் எழுதி பார்த்தேன் ஒரு வாட்டி. சோ சக்கார இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இப்ப இந்த ஸ்லோகா 118 118 நிறைய பிரயோகங்கள் சுவாமி தேசிகனுக்கு சக்காரெல்லாம் இருக்கும். எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 118 பாதுகா 118 நிஷ்டம் சகார சகார அப்படின்னு சகார பிருத்வீம் அப்படின்னு சதுரர்ணவாந்தா அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தா. அந்த சகார அப்படி இருக்கா? சோ இந்த இடத்துல துவாம் சகார நீ செய், அதாவது துவாம் சகார அப்படின்னு இருக்கா. ஆமா ஆமா, நீ செய்தாயின்னு போட்டிருக்கா இல்லையா? பட் என்ன தெரியுமா, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அதாவது எந்த இடத்துல எல்லாம் பவான் பவதி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலன்னா இது இன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். அதாவது எந்த இடத்துல எல்லாம் பவான் பவதி அப்படின்னா வர்றதோ, அதாவது நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி சொல்றேன் யாரோ ஒருத்தர்கிட்ட எழுத்தாப்புல நிக்கிறா, ஆனா நம்ம வந்து பவான் பவதின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணுங்கள்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்க உத்தம புருஷன் தான் சாரி மத்தியம புருஷன் தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தோணும். ஏன்னா எழுத்தாப்புல இருக்கா, எழுத்தாப்புல இருக்கிறவாளை அட்ரஸ் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்ற பட்சத்துல மத்தியம புருஷன் தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சுப்போம். அது 100% கரெக்ட் தான். ஆனா ஒரே ஒரு குட்டி %% எங்க அடி வாங்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க பவான்ற சப்தமோ இல்ல பவதின்ற சப்தமோ யூஸ் பண்ற பட்சத்துல மட்டும் இந்த மத்தியம புருஷத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சம்ஸ்கிருதத்துல ஒரு ரூல். அதாவது இன்னொரு வாட்டி சொல்றேன். யூஸ்வலா துவம் யுவாம் யூயம் மத்தியம புருஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். துவம் யுவாம் யூயம் சொல்லிட்டு நீங்கள் இருவர்கள், நீங்கள் இருவர், நீங்கள் நீங்க செய்ய போறீர் அப்படின்னா அடியன் வந்து நீங்க எழுத்தாப்புல இருக்கேன். நான் ஆனா உங்களை துவம் சப்தம் யூஸ் பண்ணாம உங்க கிட்டக்க பவான் அப்படின்னு சொல்லிட்டு பவான் பவந்தவ் பவந்தகான்னு சொல்லிட்டு நான் ஏதோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எழுத்தாப்புலயே இருந்தாலும் கூட நான் பவான்ற சப்தம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அங்க மத்தியம புருஷன் யூஸ் பண்ண கூடாது, பிரதம புருஷன் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் அடியன் காமிக்கிறேன். இப்ப ரெடியா எடுத்து திடீர்னு இப்ப தோணிட்டேன்னு சொன்னேன். இது பாதுகாலி நிறைய சப்தம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தெல்லாம் எடுத்து இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் ஒரு ½ hour. சோ இந்த பவான்ற சப்தம் யூஸ் பண்ற பட்சத்துல பவதின்னு யூஸ் பண்ணுவா இந்த ஸ்லோகங்கள் தான். ரீசெண்டா கூட பார்த்தோம் நாங்க. பவதின்னு யூஸ் பண்ற பட்சத்துல அந்த இடத்துல வந்து பிரதம புருஷ ஏகவச்சனம் தான் யூஸ் பண்ணிருப்பாளே தவிர மத்தியம புருஷ ஏகவச்சனம் மாட்டா. இதுதான் ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது கிளியரா இருக்கா? இது இந்த இடத்துல சகார பிருத்துவின் சதுரர்ணவாந்தாம் ராகுரியாசோ பரத சதா துவாம் இருக்கு. துவாம் இருக்கு, துவம் இல்ல துவாம் இருக்கு. திவ்யா இருக்கு. துவம் யுவாம் யூயம் துவாம் 2.1 திவ்யா விபக்தி ஏகவச்சனம். இந்த துவமையும் துவாமையும் போட்டு கழிக்க கூடாது. துவம்ன்றது நீ, துவாம்ன்றது உண்மை அப்படின்றதுனால இந்த துவாம் வேற துவம் வேற. அது திடீர்னு தோணிட்டு அந்த துவாம பார்த்த உடனே உங்களுக்கு ரெண்டுத்தையும் கழிக்க கூடாதுன்றதுக்காக. இது கிளியரா இருக்கா அடியன் மாமி? அடியன்
அடியன் ஸ்மிருதி கிளியரா இருக்கும்னு அது ஆமா மாமி கிளியரா இருக்கு. ஓகே. சோ இந்த ஸ்லோகால சக்காரன் இருக்கு. சக்காரன்றது பரஸ்மைபதி லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். சரியா? கிளியரா இருக்காது? அடியன் சோ இது ஒண்ணு. அடுத்தது இப்ப நம்ம கிரு தாத்து பார்த்திருக்கோம். முக்கியமா கிரு தாத்து எல்லாத்துலயுமே உபயபதி இருக்கு அப்படி உபயபதி இருக்குன்றதுனால நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரும். லட்டு லட்டு எல்லாத்தையும் சும்மா நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம ஒண்ணுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஒரு லக்காரத்துல மட்டும். பட் அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சக்ரேன்னு இருக்கும், சக்காரன்னு இருக்கும். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. ரெண்டுமே கிருதாத்து, ஒண்ணு பரஸ்மைப்பதி, ஒண்ணு ஆத்மனைப்பதி. ஆமா. அடுத்தது வேற ஏதாவது பாத்துக்கலாமா? லேபே பாருங்க. லப்பு தாத்து 129th ஸ்லோகா. 129th ஸ்லோகா நீங்க பாத்தாலே கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது எப்படி இருக்கும்னா சொல்லுங்க சொல்லுங்க. பரஸ்மைபதி எது ஆத்ம சப்தம்? எது சக்காரக்கு சொல்றீங்க? ஆமா ஆமா. சக்கார பரஸ்மைபதி, சக்கார பரஸ்மைபதி, சக்கரே ஆத்மனைபதி. ஆத்மனைபதி அடி பரஸ்மைபதி. ரைட்டா? சக்கரே ஆத்மனைபதி, சக்கரே ஆத்மனைபதி. ஓகே. ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா இன்னும் அடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது 129th ஸ்லோகால இது எப்பவுமே அவ்வளவுதான் அடி. ரெண்டுமே லேபல் இருக்கும். ஒரே நிமிஷம். ஆமா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கும். லேபே, ரோச்சே, அந்த மாதிரி ஒரு ருச்சி தாத்து இருக்குல்ல, ரோச்சே அப்படின்னு இருக்கும். அத பாருங்க. நீங்க எடுத்துட்டேன்னா நெட்ல எடுத்துட்டேன்னா சொல்லுங்க. அது பார்த்தாலே என்னமா லப்புன்னு பாக்கணுமா? லப்பு தாத்து பார்த்தோம் இல்லையா? லப்பு டு அட்டைன் பார்த்தோம் இல்லையா? லப் டு அட்டைன், லப்பு பிராப்தவ், அதாவது அட்டைன்னு பிராப்தவ்னா ஒரே மீனிங் தான். பார்த்தோம் இல்லையா? ஆப் அடையிறது, அதுவும் அதுக்கும் பார்த்தோம். பிராப்தவ் லப்புக்கும் பிராப்தவ் தான். இதனுடைய ரெண்டு இடத்துலயும் அதாவது நம்ம இது சொன்ன மாதிரிதான். அதாவது லேபே லேபாத்தே கொஞ்சம் கஷ்டம் தான். இதுனா இந்த லேபாத்தே எல்லாம் யூசேஜே கிடையாது நமக்கு. எப்போ எது யூசேஜ் அப்படின்னா இதுதான் யூசேஜா. லேபிரே இதெல்லாம் எங்கேயாவது பார்த்தேன்னா அடியன் சொல்லுங்க. லேபாத்தே லேபிரே அதான் இதெல்லாம் அடியன் எங்கேயாவது பார்த்தேன்னா சொல்லுங்க. ஸ்லோகங்கள்ல தான் அடியன் கண்ணுல இது வரைக்கும் பட்டது இல்ல. பட் நீங்க ஏதாவது வேதத்தெல்லாம் படிச்சேன்னா எனக்கு அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க யாரா இருந்தாலும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. என்னடா அந்த லேபே கோபால விம்சதியில வருமா? லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். எத்தனாவது ஸ்லோகா? எதுல சொல்ற? முகுந்தமாலையா? இல்ல மாமி, கோபால விம்சதியில சொல்றேன். கோபால விம்சதியா? ஆமா, லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். கரெக்ட். ரைட். லேபே அங்க ஒண்ணு வரதா? சூப்பர்டா. எத்தனாவது ஸ்லோகான்னு சொல்லுங்க. லேபே லேபி வஹே லேபி மஹே. இதுலயும் பார்த்தா மேஹே ஹே ஹே முடியாது. இன்னொரு வாட்டி நம்ம அது சொல்லி பார்த்துக்கலாம். நான் அடியனுக்கு ஒரு வாட்டி மனப்பாடமோ அப்படியாது. லேபி மஹே. கோபால வம்சதியா கோதாஸ்துதியா தெரியல. கோதாஸ்துதிடா. ஆமா ஆமா, கோதாஸ்துதி. கோதாஸ்துதிடா. லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். அது தப்பா சொல்லிட்டேன் பேரு. சமிக்கணும். அது கோதாஸ்துதின்னா ஓடின்னு இருந்தது மைண்ட்ல. ஆனா அது கோபால விம்சதின்னு வந்துட்டு வாயில. சமிக்கணும். பரவாயில்லடா. தேசிக சொல்றேன் கண்டுபிடிச்சியல. நான் அது கூட யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க இருக்கு. ஓகே. லேபே லேபாதே இதெல்லாம் எங்கேயாவது இருந்தாலும் சொல்லுங்க. அடியனுக்கு யாரா இருந்தாலும், ஸ்மிருதி நீயும் சரி, மாமி நீங்களும், கேசவன் சுவாமி நீங்களும், எங்க இருந்தாலும் சொல்லுங்க. அடியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இதெல்லாம் அடியன் யூசேஜ் பார்த்ததே இல்லை இதெல்லாம். பட் அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இந்த லேபேக்கு மட்டும் கொடுத்தா போதும். லேபே ரோச்சே அப்படின்னா வந்ததுன்னா இது லிட்லகாரம். இது ஆத்மனைபதி தாத்து
இது லப்பு நமக்கு ஆத்மநேபதி தாத்தும் நல்லா தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. இது ரெண்டுத்தையும் வர்றது. பட் இந்த ஸ்லோகால நம்ம இந்த ஸ்லோகா பார்த்துட்டு இருக்கோம், லேபே 129 பாக்குறோம் இல்லையா? 129 ஆமா. லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபா. லேபே அடைந்தால், பிராப்தவ் பிராப்தவ் அர்த்தத்துல. அடுத்தது சோ இப்ப நம்ம வந்து லப்பு பார்த்திருக்கோம், சும்மா அப்படியே பார்த்துட்டே போனோம். லப்பு பார்த்திருக்கோம், இது பார்த்திருக்கோம், வேற என்ன பார்த்தோம்? லப்புக்கு நம்ம அது ரெண்டு தான் இது பண்ணி ஆமா. அடுத்தது ரேஜே சொன்னேன் இல்லையா, ரோச்சே ரேஜே. 131 எடுத்துக்கோங்க. 131 130 ஃபவுண்டேஷன் அப்படியே அடிக்கிட்டே போறாரு, விட்டா போட்டு தாங்குற. 131 113 இருக்கு, முதல்ல 131 முடிச்சுட்டு 130 போலாம். 131 அந்தே வருது இல்ல அந்தேன்றது உள்ளன்னு அர்த்தம். இல்ல அந்தேன்றது உள்ளன்னு அர்த்தம். சரி அது வேண்டாம். 131 வேணாம், 133 எடுத்துக்கலாம். 133 ரேஜே இல்ல ரேஜே, அவ்வளவுதான். ரேஜே ரேஜ் என்னது அடி? ரேஜ்ன்றது ஒரே அதோட தாத்து சொல்றேன். ரேஜ் ரஜ்ஜுன்னு வருமோ? ஏன்னா லேபேக்கு லப்புன்னு தாத்து இருக்கு. அடியன் இல்ல அப்படி இல்ல. ராஜ்ரு தீப்தவ், அதாவது ராஜ்ரு தீப்தவ்னு சொல்லுவா. அதாவது ராஜான்ற சப்தம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ராஜ்ருன்ற தாத்துல தான் வந்தது. ரராஜேன்னு சொல்லுவா. ரேஜேன்னு இருக்க மாதிரி ரராஜேன்னு ஒண்ணு சொல்லுவா. அது சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. உபயபதியா இருக்கனால ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றா. இப்போ ராஜ்ரு அப்படின்றதுனால ராஜ்ருன்னா தீப்தவ்னு இருக்கும். எந்த இடத்துலலாம் ராஜ சப்தம் போட்டாலோ, ஏன்னா ராஜா எப்படி விளங்குவார் அப்படின்னு கேட்டா ஒளியாக விளக்கணும்ல, நல்ல ஷைனிங்கா நாட்டை ஆள்றதுக்காக. அப்படிப்பட்ட தபஸ் எல்லாம் வளர்த்து வச்சுட்டு அவ வந்து ரொம்ப ஷைனிங்கா இருப்பா. சோ அப்படிப்பட்ட தீப்தவ், அதாவது ராஜுன்றது தீப்தவ்ல வரும். இந்த ராஜா சப்தத்துக்கும் அதான் சொல்லுவா. ராஜன், ராஜா ராஜானவ் ராஜானா, ராஜன் நகார் அந்த சப்தம் இப்ப வந்ததுனால சொன்னேன் ராஜன். ஆனா ராஜான்னு ஆரம்பிக்கிறது ராஜா ராஜானவ் ராஜானு வரும். சோ இந்த ராஜுன்றது தீப்தவ்ல வந்து. அதேதான் ரேஜேன்றது ஒளியோடு விளங்கினாய் அர்த்தம். இந்த ரேஜேன்றது பாஸ்டன்ஸ் சொல்றது, பரோக்ஷே இட்டு அப்போ எப்பயோ இருந்ததை சொல்றது. அப்ப எப்படி வேணா ஒளி விட்டு விளங்கினாய், ஒளியோடு இருந்தாய் அப்படின்னு அர்த்தம். ரேஜேன்றது ஒளியோடு விளங்கினாய். இது வந்து உபயபதி. இது ஓகேவா? ரராஜ சொல்றேன் இது போல. ரேஜே சொன்னா ரராஜ இதேதான். இப்போ இது வந்து பரஸ்மைபதி, ரேஜேன்றது ஆத்மனைபதி. ரேஜேன்றது ஆத்மனைபதி. ரராஜ சொன்னல இப்ப அடின்னு சொன்னது. ரராஜன் ஒரு பழம் கூட இப்ப எப்படி சக்கார சக்கரேன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ரேஜே ரராஜ. இந்த ரராஜன்றது பரஸ்மைபதி. கிளியரா இருக்கு அடியன்னு சொல்ல வர்றது? உபயபதியா இருக்கிறதுனால ரெண்டு யூசேஜுமே இருக்கு. ரராஜன்ற யூசேஜ் நிறையவே இருக்கு, நிறைய யூஸ் பண்றா. அதே மாதிரி ரேஜேன்னு யூஸ் பண்றா. சோ இது ஆத்மநேபதி. எப்போ வந்து லேபே அப்படிலாம் வந்ததுன்னா இது ஆத்மநேபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கார அப்படிலாம் வந்ததுன்னா இது பரஸ்மைபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரராஜ சக்கார. கிளியரா இருக்காது? கொஞ்சம் கிளாரிட்டி. இதோட 3 ரூபம்லாம் எழுதி போடல, ஏன்னா நமக்கு தேவையானதுல இந்த ரராஜமும் ரேஜே மட்டும்தான். உத்தம புருஷமும் பிரதம புருஷம் மட்டும்தான். அது ஏகவச்சனம் மட்டும்தான் அடியேன் பார்த்தது இல்லை இருக்கு, அதனால அது சொன்னது. ஒரே நிமிஷம். அடுத்தது மாதிரி பூதாத்து பாத்தீங்களேன். பூதாத்துவும் வந்து 130ல பூதாத்து. இதுவும் தெரியாது ஆக்சுவலா. அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அவ்வளவுதான். சூப்பர். யார் மாமி சொன்னேல? அதாவது
ஓகே, இது வந்து பரஸ்மைபதி தாத்து, பூ தாத்து பரஸ்மைபதி தாத்து. இது பாருங்க, நான் ஆக்சுவலா தெரியவே தெரியல, நான் பூ நடுவுல மாட்டிட்டு இருக்கு, அப்படி வச்சுக்கிறா கூட பபுவ. இது நிறைய யூசேஜ் முன்னாடி பபுவ. நமக்கான இங்க பபு புகு இருக்குல்ல, இது ஆக்சுவலா பகுவச்சனம் யூசேஜ். அதுக்காக இந்த அடியை எழுதி போடுறேன். பபு வத்து பபு புகு, இந்த பபு தான் அவ யூஸ் பண்ணிருக்கா. ரைட்டா? பபுவ நிறைய பபுவ வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல நிறைய பபுவை யூஸ் பண்ணுவா. பபு வத்துகு இது அவ்வளவா யூசேஜ் இல்ல, ஏன்னா த்விவச்சனம் அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல, அதனால அது அப்படி இல்ல. பபு புகு மேபி லவகுச்சா வர இடத்துல இது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா மேபி கண்டுபிடிக்கலாம். லவகுச்சா வரும், ஏன்னா அப்போ அவள ரெண்டு பேரா இருக்கிறதுனால மேபி இந்த த்விவச்சனம் யூசேஜ் நாங்க எங்க இருக்கு செக் பண்ணி பார்த்தா மேபி கண்டுபிடிக்கலாம். அது பார்க்கலாம் அதனால. இது பபு புகுன்றது இப்ப நமக்கு யூசேஜ் 130ல இருக்கு. பபு வித்த, இது கூட அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். பபு வித்த காது காலம் இப்ப ரீசெண்டா படிச்ச மாதிரி ஞாபகம். இது அடியன் செக் பண்ணிட்டு சொல்றேன். பபு வித்த பபு பத்து இதெல்லாம் இல்ல அடியன் பார்த்தது. பபுவ இது பாருங்க, இதுவும் பபுவன்னு நிற்கும். அதாவது பிரதம புருஷ ஏகவச்சனம் அண்ட் மத்தியம புருஷ பகுவச்சனம் ஒரே மாதிரி இருக்கு. பட் அங்க யூசேஜ பார்த்துதான் நம்ம வந்து இந்த பிரதம புருஷ ஏகவச்சனத்துல கொடுத்திருக்காளா இல்ல பகுவச்சனத்துல கொடுத்திருக்காளானா, பகுவச்சனத்துல பகுவான்னு இருந்ததுன்னா இது கண்டிப்பா மத்தியம புருஷ பகுவச்சனமா இருக்கணும், மத்தியம புருஷமா இருக்கணும்ன்றது நம்ம அங்க பாத்துக்கலாம். பபுவ, இங்க ஒரு பபுவ. சோ 3 பபுவ இருக்கு. சோ அந்த சப்ஜெக்ட வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம் இது எந்த. ஏன்னா கர்த்தரியில பாக்குற பட்சத்துல சப்ஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் இங்க தெரியுது. சஹ பபுவா, அகம் பபுவா, பபுவா இல்ல யூஎம் பபுவா, ரைட்டா? அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகா அர்த்தம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பதத்தை வச்சுதான். பபுவிவ பபுவின, ரைட்டா? அடுத்தது இதுவும் நிறைய இருக்கு, ஒரே நிமிஷம், நிறைய எக்கச்சக்க யூசேஜ். மாமி பபுவன அர்த்தம் என்ன? பூதாத்து இருந்தாய்னு அர்த்தம். பூதாத்து பூ சத்தாயாம் அர்த்தம். சத்தாயாம் அப்போ இருப்ப சொல்றது. அப்போ பபுவன இருந்தாய், இந்த இடத்துல இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோகா என்ன பார்க்கும் 130 இல்லையா? இப்ப இருந்தத சொல்றது. இருந்தார்கள், இருந்தார்கள், இருந்தீர்கள் சொல்லக்கூடாது, இருந்தீர்கள் சொல்லக்கூடாது, இருந்தார்கள் சொல்லணும். சரியா? ஆனதுகள், ஆனது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். பூ சத்தாயம் இருந்தார்கள்னு சொல்லலாம். சரியா? அடியேன் மாமி. வரமாட்டேங்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஜகாமன் கேள்விப்பட்டிருப்பேன். ஜகாம இது கம் தாத்து. தெரியவே தெரியாது பாருங்க. இந்த மாதிரி தெரியாம இருந்தது நடுவுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம் தாத்து நடுவுல இருக்கு பாருங்க. அப்போ கம் தாத்து. இது கம் தாத்து. நம்ம பார்த்த மாதிரி கம் கம்லு கத்தவு. இதோட தாத்து எப்படி சொல்லுவா அப்படின்னா கம்லு 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 கத்தவு. இங்க இது போட்டு போடணும். கம்லு கத்தவு, கம்லு கத்தவு. கத்தி அர்த்தத்தில் சொல்லுவான்னு சொல்லிட்டு, கத்தி அர்த்தம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம், புத்தி அர்த்தம் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு இல்லையா? கம்லு கத்தவு கத்தி அர்த்தம் புத்தி அர்த்தம் வரைக்கும் வரும்ன்றது நம்ம அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் அர்த்தத்தை. சோ இங்க ஜகாமன்றது கம் தாத்து, லிட்லகாரம் பரஸ்மைபதி. நமக்கு நன்னா தெரியும் கம் தாத்து பரஸ்மைபதி தாத்துன்னு சொல்லிட்டு இல்லையா? சோ ஜகாமன் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரிதான் உத்தம புருஷத்தையும் ஜகாம வந்துடுறது. அந்த பூதாத்துல மட்டும்தான் 3 இடத்துல ஒரே மாதிரி இருந்தது. அது ஞாபகம் வச்சுக்கணும். பபுவ இல்லையா? அதுதான் 3 இடத்துல இருந்தது. ஆனா இந்த பரஸ்மைபதிலாம் அப்படி இல்ல. அதாவது கம் தாத்துலலாம் அப்படி இல்லன்றத அது மட்டும் ஸ்பெஷல் கேஸ். ஜக்மதுஹு ஜக்முது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிங்க இந்த தாத்து கம் தாத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ஜக்மதுஹு கூட அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயோ நான் எங்கன்னா ஞாபகம் இல்லை. ஜகந்த
ஜக்மது ஜக்ம. இங்க அப்படியே நிக்கிறது பாருங்க, ஜகாம இல்லாம ஜக்ம நிக்கிறது. அதான், அதனால இது சேமா இல்ல, இது ரெண்டு மட்டும்தான். பூதாத்துல மட்டும்தான் 3 இடத்துல சேமா இருக்கு. ஜக்மிவ ஜக்மிவ. சோ நமக்கு இதெல்லாம் அவ்வளவு யூசேஜ் இல்ல. இதுதான் நிறைய யூசேஜ். ஜக்மத்து கூட பாத்திருக்கேன், ஜக்முக்கும் நிறைய பாத்திருக்கேன். காளிதாசரோட யூசேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். இது இந்த 3மே நிறைய காளிதாசரோட யூசேஜ்ல இருக்கு. சோ அதான், இது கம் தாத்து. ஆச்சா, இது மட்டும் சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. 128 எடுத்துக்கோங்க. 128 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். 128 லிட் இருக்கு. சும்மா அப்படியே சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான், தேனே தான். அதுல வி வந்து உபசர்க்கம். அவ்வளவுதான் அடி. சூப்பர். அடுத்தது 126 நினாய இருக்கு. அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நினாய அந்த இப்ப நம்ம ஜெகாம பார்த்த மாதிரி நினாய. சூப்பர் அடி. அவ்வளவுதான். நினாய. நினாயோட ரூட் என்னது? சொல்றேன். நீ நயான்னு சொல்லுவோம்ல, அது வந்து பாக்குறதா? இல்ல நீ நய ஐஷன் நீ நீ நயே. ஓகே ஓகே ஓகே. நயதி நயன நயே நயன ஐஷன். அஹம் நயாமி மத்பக்தம். நயாமி பரமாம், சாரி, நயா அம் பராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் குருல நயாமி நீ தாத்து. நீ இங்க நினாய. ரைட்டா? அதாவது நீ கூடல நீ நயன்னு சொல்றோம், நீ நயன்னு சொல்றோம்ல, அது கூட எது சொல்றோம்? பிராப்பனை தான். இப்ப நம்ம இது சொன்னோம்ல, பிராப்பனை அடையறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஓ, ஐஷன் போறது எதுக்காக? அடையறதுக்காக. ஐஷன் போறது எதுக்காக? அடையறதுக்காக தானே எதையோ. அப்ப பிராப்பனை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ நயே, நயேன்ற அர்த்தம் எதை சொல்றது? பிராப்பனத்தை சொல்றது, அடையறத சொல்றது. சரியா? ஐஷன் போறதுதான். ஆணையன்னு சொல்லுவான். ஆணைய எடுத்துட்டு வா. சரியா? அதான் உபசர்க்கமா இருக்கிறதுனால அது பிராப்பனத்துல இருந்து எடுத்துன்னு வர்றதுன்ற அர்த்தத்தை கொடுக்காது. சூப்பர். அடியே இது மாதிரி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். எப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏன்னு லே பே ரே ஜே பிதேனே அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ரேஜே அப்புறம் ரோச்சே அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இது லிட்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிளியரா இருக்கா இது? அடி. சோ இன்னைக்கு லிட் பார்த்துட்டோம். நாளைக்கு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு நாள்ல பாத்துக்கலாம். ஏன்னா ஆடியோ இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கல. பட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைக்கு பார்க்க வேண்டியது, ரொம்ப முக்கியமானது. ஆனா அது அங்க இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இல்ல நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அடியன். ஆக்சுவலா இல்ல அடியன் இப்பதான் தெரிஞ்சது சொல்ல வரேன். சோ அதனால ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிற விஷயம் அது. அத வந்து நாளைக்கு பார்க்கலாம். லுங்கு ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம் நாளைக்குன்னா லுங்கு. ஓகே. அதாவது இன்னைக்கு பார்த்த லிட் ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? லுங்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம் நாளைக்கு. அதோட முடிஞ்சிடும். அதோட விதிலிங் மட்டும்தான். அது ஒரு அந்த வித்தேனைய பார்த்தோம்னா அது வந்து என்ன ரூட்? ரூட்டா? ஒரே நிமிஷம். தேனே தனு விஸ்தரே நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். நம்ம இது பார்த்தோம்ல தனு விஸ்தரே. ஆமா, தனு விஸ்தரே பார்த்தோம் இல்லையா? தனு விஸ்தரே அதாவது பஞ்சபாத்திரம் சொன்னோமே இன்னைக்கு. தனு விஸ்தரே. விஸ்தரேனா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? அன்னைக்கு பார்த்தோம்ல அது. பஞ்ச பஞ்சனாலும் விஸ்தரே. அப்ப பார்க்கும்போது பார்த்தது தனு விஸ்தரே தான். ஏன்னா தேய வச்சு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். தேனே. லப்பு என்னாச்சு? லேபேன் ஆச்சு. தனு என்னாச்சு? தேனே ஆச்சு. கிளியரா இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? அடி. சோ லிட் இது பார்த்தது. ஓகே அடி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்வி அனுகுண சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः ஸ்ரீமதே ஸ்ரீமாந்த மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரி மகாதேசி